இந்த ஏஐ சமிட் அந்த பாரத் மண்டபத்துல நடந்துட்டு இருக்குல்ல, அங்க ம். வந்து காங்கிரஸை சேர்ந்த இளைஞர் அணி தொண்டர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்க போயிருக்காங்க. ஒரு ஒயிட் டீ ஷர்ட்டோட போயிருக்காங்க. ம். டக்குன்னு போயிட்டு டீ ஷர்ட்லாம் எல்லாருமே கழட்டியிருக்காங்க. ஒரு 10, 15 பேரு. கழட்டிட்டு அந்த டீ ஷர்ட்ட காமிச்சிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்டின்னா, பிஎம் மோடி இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்டிங்கிறது போட்டிருக்கு. ம். அதாவது இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல்ல சரண்டர் ஆயிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஒரு படம் அச்சிட்டு, அந்த டீ ஷர்ட்ட எல்லாரும் கழட்டி கையில வச்சு காமிச்சிருக்காங்க. ம். ஸ்லோகன்ஸ்லாம் கூட அங்க வந்து பிரதமர் மோடிக்கு எதிரா வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அங்க இருந்த சில செக்யூரிட்டீஸ்லாம் அவங்கள அடிச்சு அங்க விரட்டுற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 10 பேர இப்ப டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். இதுல பாஜக என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது வந்து தேசிய அவமானம். ஒரு இந்தியாவுக்கு உலக அரங்குல அவமானத்த தேடி குடுத்துருச்சு காங்கிரஸு. ம். ஏஐ சமிட்ல போராடுற இடமா அது அப்டின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனா காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, நாங்க அந்த மாநாட்டுக்கோ, இல்ல ஏஐ சமிட்டுக்கோ எதிரானவங்க கிடையாது. பிரதமர் மோடி இப்படி பண்ணிட்டாருங்கிறத ஒரு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு அடையாள போராட்டமா தான் இத பண்ணோம். ம். அங்க எந்த வன்முறையும் ஈடுபடல நாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இத எப்படி அவமானம்னு சொல்றீங்க? பிரதமர் ம். மோடி அங்க போய் சரண்டர் ஆனது அவமானமா? இல்ல இந்த ஒரு யுனிவர்சிட்டி வந்து சீன நாய இந்திய தயாரிப்பு அந்த ரோபோ நாய் வந்து சொன்னாங்களே அது அவமானமா? இதெல்லாம் விட்டுட்டு நாங்க பண்ணது தான் அவமானமான்னு கேட்குறாங்க. ஸோ ம். இதனால வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து டெல்லியில மட்டும் இல்லாம சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் அலுவலகம் முன்னாடிலாம் பிஜேபிலருந்து போய் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ராகுல் காந்தி மும்பைக்கு வந்திருந்தாரு. அங்க கருப்பு கொடிலாம் வந்து காட்டியிருக்காங்க. இது ஒரு தேசிய அளவுல ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு.